மதிப்பெண் வினாக்கள். டேவிசன் ஜெர்மர் சோதனையை விளக்கு. வெப்பப்படுத்தப்பட்ட டங்ஸ்டன் மின்னிழையிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரான் கற்றையை உயர் நேர்மின் அழுத்தத்தில் செலுத்தும் போது முடுக்கம் அடைகின்றன. எலக்ட்ரான்கள் வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கப்படுகின்றன. முடுக்கம் பெற்ற எலக்ட்ரான் கற்றையை பெரிய ஒற்றை நிக்கல் படிகத்தின் மீது விழச் செய்யும் போது எலக்ட்ரான்கள் வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கப்படுகிறது. இவ்வாறு பெறப்படும் விளிம்பு வளைவு எக்ஸ் கதிர்கள் மூலம் பெறப்பட்ட விளிம்பு வளைவு போல் உள்ளது. எக்ஸ் கதிர்கள் அலைப்பண்பை பெற்றிருப்பதால் எலக்ட்ரான்களும் அலைப்பண்பை பெற்றுள்ளன. விளிம்பு வளைவு சோதனை மூலம் அளவிடப்பட்ட அலைநீள மதிப்பும் டி பிராக்லே சமன்பாட்டின் மூலம் கணக்கிடப்பட்ட அலைநீள மதிப்பும் ஒன்றாக உள்ளது. மேற்கூறிய கூற்றுகளிலிருந்து எலக்ட்ரான் அலைத்தன்மையை பெற்றிருப்பது நிரூபணமாகிறது. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின் கோட்பாடுகளை எழுது. மூலக்கூறில் எலக்ட்ரான்கள் அமைந்துள்ள புதிய ஆர்பிட்டால்கள் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் எனப்படும். சம ஆற்றலுடைய அல்லது ஏறக்குறைய சம ஆற்றலுடைய அணு ஆர்பிட்டால்கள் இணைவதால் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. இணையும் அணு ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையும் உருவாகும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையும் சமம். இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. அவற்றில் அதிக ஆற்றலை கொண்டது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் எனவும் குறைந்த ஆற்றலை கொண்டது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் எனவும் அழைக்கப்படுகின்றன. மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் இணையும் அணு ஆர்பிட்டால்களின் வடிவத்தையே பெற்றுள்ளன. பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் சிக்மா பை டெல். எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் டெல் ஸ்டார். மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் எதிர் எதிர் சுழற்சியை உடைய இரண்டு எலக்ட்ரான்களை மட்டுமே நிரப்ப இயலும். இரண்டு சம ஆற்றல் உடைய மூலக்கூறு ஆர்பிட்டால்களை நிரப்பும் போது ஒற்றை நிரவுதலை பூர்த்தி செய்த பிறகே எலக்ட்ரான் இணை ஆகும். நைட்ரஜன் மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின்படி விளக்குக. நைட்ரஜன் அணு எண் 7. எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2px1 2py1 2pz1. நைட்ரஜன் மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 1. மூலக்கூறு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் அமைப்பு kk சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 பை 2px2 பை 2py2 சிக்மா 2pz2. பிணைப்பு தரம் Nb-Na/2 3. பிணைப்பு தரம் 3. எனவே முப்பிணைப்பு உள்ளது. அனைத்து எலக்ட்ரான்களும் இணையாக உள்ளதால் டயாகாந்தத்தன்மை உடையது. மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் மட்ட வரைபடம். ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின்படி விளக்குக. ஆக்சிஜன் அணு எண் 8. எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2px2 2py1 2pz1. ஆக்சிஜன் மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 16. மூலக்கூறு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் அமைப்பு kk சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 சிக்மா 2pz2 பை 2px2 பை 2py2 பை ஸ்டார் 2px1 பை ஸ்டார் 2py1. பிணைப்பு தரம் 2. பிணைப்பு தரம் 2. எனவே இரட்டை பிணைப்பு உள்ளது. தனித்த எலக்ட்ரான்கள் 2 உள்ளதால் பாராகாந்தத்தன்மை உடையது. மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் மட்ட வரைபடம். டி பிராக்லே தொடர்பினை வருவி. பிளாங்க் சமன்பாடு E hν. ஐன்ஸ்டைன் சமன்பாடு E mc². இரண்டையும் இணைக்க hν mc². νc/λ எனில் hc/λ mc². λ h/mc. c க்கு பதிலாக திசைவேகத்தை v என எழுதினால் λ h/mv அல்லது λ h/p. λ என்பது அலைநீளம், h என்பது பிளாங்க் மாறிலி, m என்பது துகளின் நிறை, v என்பது திசைவேகம். Please subscribe our channel for more videos and educational contents.